நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பால் உற்பத்தி துறையினை மேம்படுத்த அமெரிக்காவின் உதவி. முறையற்ற விதத்தில் திரட்டப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்க தீர்மானம். சுதேச மருத்துவத்துறையினை பாதுகாக்க நடவடிக்கை. புத்தாண்டு காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு கூடுதலான வருமானம். கொழும்பில் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மாலை நீர்வெட்டு. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு உதவ வேண்டாம் என்று அமெரிக்கா சீனாவிடம் கோரிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க விவசாய திணைக்களத்தின் வர்த்தக மற்றும் வெளிநாட்டு விவசாய நடவடிக்கைகளுக்கான உப செயலாளர் அலெக்சி ட்ரெய்லர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினை சந்தித்துள்ளார். அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு இலங்கையின் பால் உற்பத்தியினை நவீன மயப்படுத்துகின்ற வேலை திட்டத்தினை அமுல்படுத்துவது பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நாடளாவிய ரீதியில் பால் உற்பத்தி வேலை திட்டத்தினை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்தார். முறையற்ற விதத்தில் திரட்டப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. இந்த சட்டம் மூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறினார். கண்டி நகரில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் நீதி அமைச்சர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. இந்த சட்டம் மூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. பாராளுமன்றத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாத பல சட்டமூலங்களை கடந்த 2 ஆண்டுகளில் நிறைவேற்ற முடிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டமை அமைச்சரவையில் இருந்து விலகுவதற்கோ விலக்கப்படுவதற்கோ காரணமாக அமைய மாட்டாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உட்பட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். சுதேச மருத்துவர்களை வலுவூட்டி நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத பாதுகாப்பு பேரவைகளை வலுப்படுத்தும் வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் திவுலப்பிற்றிய ஆயுர்வேத பாதுகாப்பு பேரவையினை வலுவூட்டும் நிகழ்வு ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாயக்கொடி தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது. சுதேச மருத்துவர்கள் எதிர்நோக்குகின்ற நெருக்கடிகள் பற்றி பல்வேறு முன்மொழிவுகள் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை ஆயுர்வேத பேரவையில் பதவிகளை மேற்கொள்ளல், சுதேச மருத்துவ பாதுகாப்பு வேலை திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களும் இதில் அடங்குவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். புத்தாண்டு காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை 150 கோடி ரூபாவினை வருமானமாக ஈட்டியிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளின் ஊடாக ஒரு வாரத்தில் கிடைத்த வருமானம் 13 கோடி ரூபாய்களாகும். புத்தாண்டு கால பகுதியில் பயணிகளின் தேவைக்கேற்ப பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த முடிந்திருக்கிறது. இந்த காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் வழமையான பஸ் வண்டிகளுக்கு மேலதிகமாக 700க்கும் அதிகமான பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்திருக்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் அதன் சேவைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றி இவ்வாண்டில் 1371 முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்திருக்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றி இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதி பத்திரமின்றி தொழில்களுக்கான ஆட்சேர்ப்பு, உத்தியோகபூர்வ கோரிக்கைகளின்றி தொழிலை வழங்குவதற்கான முற்பணத்தை பெற்றுக் கொண்டமை, சுற்றுலா விசாவின் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக அனுப்பி வைத்தமை போன்று பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக பணியகத்தின் விசாரணை பிரிவு அறிவித்திருக்கிறது.
இந்த காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றிய மோசடியின் கீழ் 28 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 8 முகவர் நிலையங்கள் இந்த காலப்பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மனித சரீரத்திற்கு உணரக்கூடிய வகையில் வெப்பநிலை அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கலாம். திறந்த இடங்களில் பணியாற்றுவோர் அடிக்கடி நீர் அருந்துவது சிறந்ததாகும். நிழல் தரும் இடங்களை பயன்படுத்துவதோடு தேவையான நேரங்களில் ஓய்வையும் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள், நோயாளர்கள் பற்றியும் கவனம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இடம்பெறவுள்ள அபிவிருத்திக்கான பூகோள ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் வலுசக்தி தொடர்பான உலக பொருளாதார மன்றத்தின் விசேட கூட்டத்தொடரில் அமைச்சர் அலி சப்ரி பங்கேற்க உள்ளார். உலக பொருளாதார மன்றம் இதனை ஒழுங்கு செய்திருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்த முக்கியஸ்தர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார்கள். இது நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அம்பத்தளை நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய விஸ்தரிப்பு பணிகளினால் இன்று மாலை 5 மணி தொடக்கம் 14 மணி நேர நீர்வெட்டு கொழும்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் அமுல்படுத்தப்படவிருக்கிறது. கொழும்பு 5, கொழும்பு 6 ஆகிய பகுதிகளிலும், தெஹிவளை, கல்கிச, மொரட்டுவ மாநகர சபை எல்லைப் பகுதிகளிலும், ஜயந்திபுர, பலவத்த பிரதேசங்களிலும் இந்த காலப்பகுதியில் நீர்வெட்டு இடம்பெறவிருப்பதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். யுக்ரைன் விவகாரத்தில் சீனா ரஷ்யாவிற்கு உதவுவதனை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். இல்லாவிட்டால் அமெரிக்கா சீனாவிற்கு எதிராக செயற்படும் என்று அவர் கூறினார். பீஜிங் நகரில் இடம்பெற்ற பிபிசி உலக சேவையுடனான நேர்காணலின் போது அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். ரஷ்யாவிற்கு இந்த சந்தர்ப்பத்தில் உதவுவது பனிப்போரின் பின்னரான காலப்பகுதியில் ஐரோப்பாவிற்கு பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் எந்த வகையிலான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் என்பதனை அவர் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். மாவட்ட இணைப்புக் குழுக்களுக்கே அபிவிருத்திக்கான நிதி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொள்கை ரீதியான தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்படும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கு பதிலாக மாவட்ட இணைப்புக் குழுக்களுக்கு இந்த நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையில் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருக்கிறது. முதலில் துடுப்படுத்த ஆடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 261 ஓட்டங்களை எடுத்திருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 18வது ஓவரில் 4வது பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கினை தாண்டியது. பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பாக ஜானி பெயாஸ்ரூ 48 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 108 ஓட்டங்களை எடுத்திருந்தார். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி.
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கூகுள் நிறுவனம் சந்தை ஆதிக்கத்தினை முறைகேடாக பயன்படுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் தமக்கு போட்டியாக செயற்படும் சேவைகளுக்கு இலகுவான முறையில் நுழைவதற்கான வாய்ப்பினை வழங்குவதில்லை என்றும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் 1 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளினால் பயன்படுத்தப்படும் ட்விட்டா மெயில் சேவை இந்த முறைப்பாட்டினை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இளநீர் உற்பத்தி கிராமங்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு சந்தைகளில் இளநீருக்கான கிராக்கி அதிகரித்துள்ளமை இதற்கான காரணமாகும். நாட்டில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் இந்த கிராமங்களை அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், ஊவா, தென் மாகாணங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம். வடமத்திய மாகாணத்தில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழையினை எதிர்பார்க்க முடியும். மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மாகாணங்களில் இன்று காலை பனிமூட்டமான காலநிலை நிலவும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பால் உற்பத்தித் துறையினை மேம்படுத்த அமெரிக்காவின் உதவி. முறையற்ற விதத்தில் திரட்டப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்க தீர்மானம். சுதேச மருத்துவத் துறையினை பாதுகாக்க நடவடிக்கை. புத்தாண்டு காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு கூடுதலான வருமானம். கொழும்பில் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மாலை நீர்வெட்டு. யுக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு உதவ வேண்டாம் என்று அமெரிக்கா சீனாவிடம் கோரிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.